வரலாறு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் சுவாமிமலாய் சுவாமிநாதசுவாமி டெம்பிள் முருகனின் 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடாக திகழ்கின்றது. இது தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு வடகிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் சுவாமிநாதன் 4½ அடி உயர நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். வலது கரத்தில் தண்டாயுதம் தரித்து, இடது கரத்தை இடுப்பில் வைத்து, சிரசில் ஊர்த்துவ சிகாமுடியும், மார்பில் பூணூலும் ருத்திராட்சமும் விளங்க கருணாமூர்த்தியாக காட்சி தருகிறார். முகத்தில் ஞானமும் சாந்தமும் தவழ்வதை கண்குளிர பார்க்க முடிகிறது. மகாமண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை நிற்கிறது. கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கு தங்கக் கவசம், வைரவேல், தங்க சகஸ்ர நாம மாலை, இரத்தின கிரீடம் போன்ற பல்வேறு அணிகலன்களும் பூட்டி பக்தர்கள் அழகு பார்க்கின்றனர். சுவாமிமலை இயற்கையான மலை அல்ல, ஏராளமான கருங்கற்களைக் கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாடக்கோவில்தான் இது. இங்கு 3வது பிரகாரம் மலையடிவாரத்தில் உள்ளது. 2ஆம் பிரகாரம் கட்டுமலையின் நடுப்பாகத்திலும் 1ஆம் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியில் சுவாமிநாத பெருமானைச் சுற்றியும் அமைந்துள்ளது. தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் 5 நிலைகள் உடையது. பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்குப்புற மொட்டை கோபுரத்தின் வழியாகவே கோவிலுக்குள் நுழைகின்றனர். அவ்வாறு நுழைந்தவுடன் வல்லப கணபதியை தரிசிக்க முடிகிறது. மேல்தளத்தில் முதலில் நமக்கு காட்சி தருபவர் கண்கொடுத்த கணபதி என்ற விநாயகர் ஆவார். இவரை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல கண் பார்வையை கிடைக்கிறது என்பது பலர் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை. முக்கிய திருவிழாக்கள்: திருக்கார்த்திகை திருவிழா, சித்திரையில் பிரம்மோற்சவம், வைகாசி விசாக பெருவிழா, ஆவணியில் பவித்ரோற்சவம், புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா, ஐப்பசியில் கந்த சஷ்டி விழா, மார்கழியில் திருவாதிரை திருநாள், தைப்பூச பெருவிழா, பங்குனியில் வள்ளி திருக்கல்யாணம். நேரங்கள்: காலை 5 மணி முதல் மதியம் 11:00 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை.